யுக்ரைன் போரை ஊக்குவிக்கும் வகையில் ரஷ்யா கிட்ட இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வரதா அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகம் தொடர்ந்து இந்தியா மேல விமர்சனங்களை முன்வச்சிட்டு வரக்கூடிய நிலையில சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி பதில் கொடுத்திருக்கு இந்தியா. அது என்ன விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பின்லாந்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிட்டு இருந்தார். அப்ப 2022 ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியா மேல வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனத்தை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்த பிறகும் இந்தியா ஏன் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஜெய்சங்கர் இதுக்கு ரொம்ப நேரடியா பதில் சொல்லிட்டாரு. இந்தியா எண்ணெயை அதோட விலை மற்றும் தேவை அடிப்படையில தான் வாங்குதே தவிர எந்த ஒரு அரசியல் அழுத்தத்துக்காகவும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு மத்திய அமைச்சர். இந்தியா ஏன் ரஷ்யாட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சது? யுக்ரைன் போருக்கு முன்னாடி இந்தியா தனக்கு தேவையான எண்ணெயை பெரும்பாலும் சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா 2022 ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்ததுக்கு அப்புறம் பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்கிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. ஆனா அங்க ஒரு சிக்கல் வந்துச்சு. ஐரோப்பாவுக்கு இன்னும் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. அதனால ஐரோப்பிய நாடுகள் வழக்கமா இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடிய அதே மத்திய கிழக்கு நாடுகள் பக்கம் திரும்பினாங்க. அங்கிருந்து அதிகமா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால எண்ணெய் சந்தையில போட்டி அதிகமாச்சு. எண்ணெய் விலை பயங்கரமா உயர்ந்துச்சு. எண்ணெய் கிடைக்கிறதுக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் தேவை அதிகரிச்சதால. அதே நேரத்துல ரஷ்யா தங்களோட எண்ணெயை கம்மியான விலைக்கு டிஸ்கவுண்ட்ல விற்க முன்வந்தாங்க. இந்தியா இந்த வாய்ப்பை சூப்பரா பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேற நாடுகள்ல அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா இந்தியா கம்மி விலையில கிடைச்ச ரஷ்ய எண்ணெயை வாங்குச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றதுபடி இது ஒரு கொள்கை முடிவு கிடையாது, வெறும் பொருளாதார முடிவு தான். ஏங்க, இந்தியால 140 கோடி மக்கள் இருக்காங்க. உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு நம்ம நாடு தான். ஆக நம்ம மக்களோட தேவையை பூர்த்தி செய்ய யாரு நமக்கு ஏத்த விலையில எண்ணெய் விற்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்குவோம். யாராச்சும் வேணுக்குன்னு விலை அதிகம் கொடுத்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ரஷ்யாட்ட கம்மி விலையில கிடைக்குது, நமக்கும் அவங்களுக்கும் தூரமும் கம்மி. ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கேள்வி. இந்திய ஆயுதங்களால எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் இதுவரைக்கும் தாக்கப்படலை. ஆனா இந்தியாவை எதிர்த்த நாடுகள் விஷயத்துல ஐரோப்பா இதே மாதிரி இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் மறைமுகமா பாகிஸ்தானை பத்தி பேசியிருக்காரு. பல வருடங்களா சில ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் வித்துட்டு வராங்க. பாகிஸ்தானால இந்தியா பல போர்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் சந்திச்சிருக்கு. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்காக ஐரோப்பா இந்தியாவை விமர்சிக்குது. ஆனா அதே ஐரோப்பா இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய நாடுகளுக்கு ஆயுதங்களை வித்திருக்கு. நீங்க எங்களுக்கு நியாய தர்மம் பத்தி கிளாஸ் எடுத்தா இந்தியாவும் திருப்பி நியாய தர்மத்தோட கேள்வி கேட்கலாம்ல. ஐரோப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு ரஷ்யா யுக்ரைன் போரை தொடர்ந்து நடத்தும். அதனால ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா போர் வர்றதுக்கு முன்னாடி பல வருடங்களா ஐரோப்பா ரஷ்யா கிட்ட இருந்து தான் எண்ணெய் எரிபொருள் வாங்கிட்டு இருந்துச்சு. போர் ஆரம்பிச்ச பிறகும் கூட கொஞ்ச நாட்கள் அவங்கள ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்தல. அப்ப ஐரோப்பா என்ன சொன்னாலும் இந்தியா அதுக்கு சம்மதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒவ்வொரு நாடும் கடைசியில அவங்க நாட்டுடைய நலனை தான் பார்ப்பாங்க. அவங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்ப்பாங்க. அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொன்னாரு. இந்த எரிசக்தி நெருக்கடி சமயத்துல அமெரிக்காவே இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க சொல்லி மறைமுகமா ஊக்குவிச்சதா சொன்னாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா உலக எண்ணெய் சந்தை அதோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே எண்ணெய் வாங்கல அப்படின்னு வச்சுப்போமே, மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய அளவு எண்ணெய் காணாம போயிடும். அதனால உலக அளவுல எண்ணெயோட விலை தாறுமாறா உயரும். உலகம் முழுக்க பணவீக்கம் இன்னும் மோசமாகும். அதனால உலக எண்ணெய் மார்க்கெட்டை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது தான் நல்லது அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகளே நினைச்சாங்க அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த ஆண்டு நாங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக எங்க மேல தடை விதிச்சாங்க. இப்ப மறுபடியும் உலக சந்தையில எண்ணெயோட விலை குறையணும் அப்படின்னு ரஷ்யா மீதான தடையை அவங்களே நீக்குறாங்க. அதனால இதுல ஏதோ பெரிய உலகளாவிய கொள்கையோ நெறிமுறையோ இருக்கிற மாதிரி யாரும் இவங்க நடிக்க வேணாம்.
தங்களுக்கு தேவைப்படும் போது தடையை நீக்கிறதும், தேவை இல்லாத போது தடையை விதிக்கிறதும் என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. தங்களோட தப்புகளை, முரண்பாடுகளை மறைச்சிக்கிட்டு மற்றவங்கள விட நாங்கள் தான் யோக்கியமானவங்க அப்படின்னு நடிக்கக்கூடாதுல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நாடுகளும் அவங்க சொந்த லாபத்துக்காக தான் செயல்படுறாங்க. இந்தியாவும் அதையே தான் பண்ணுது. உலக அளவில் அதிக கச்சா எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 85% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. அப்படின்னா எண்ணெயோட விலை கொஞ்சம் ஏறினாலும் நமக்கு பெட்ரோல் டீசல் விலை உயருது, சமையல் சிலிண்டர் விலை ஏறுது, போக்குவரத்து செலவு அதிகரிக்குது, உணவுப் பொருட்களோட விலை ஏறுது, பணவீக்கமும் அதிகமாகுது. இந்தியா மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு கம்மி விலையில எண்ணெய் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதால நமக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் மிச்சமாச்சு. பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படாம பார்த்துக்க முடிஞ்சது. நாட்டினுடைய எரிசக்தி தேவையை உறுதி செய்ய முடிஞ்சது. இதோட உலக நாடுகளுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யா யுக்ரைன் போரால உலகம் முழுக்க உணவு சந்தை, எண்ணெய் சந்தை பாதிக்கப்பட்டுச்சு. ஈரான் பிரச்சனையால கடல் வழி போக்குவரத்து தடைபட்டு கச்சா எண்ணெய் விலை ஏறுது. உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்படுது. அப்ப உலக நாடுகள் எல்லாரும் ஒரே இடத்தை நம்பி இருக்காம எண்ணெய் வாங்குற இடங்களை மாற்றணும். இப்போ ஈரானை நம்பி இருந்தா ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கிருந்து நமக்கு என்ன வர மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி ரஷ்யாவை நம்பி இருக்கோம், ரஷ்யாவில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே வர மாட்டேங்குது. யுக்ரைனை நம்பி இருக்கோம், யுக்ரைனில் ஏதாவது பிரச்சனைனா அங்கேயும் பொருட்கள் தடைபடுது. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் மட்டுமே மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை, அதாவது சார்பு நிலையை குறைக்கணும். திடீர்னு வரக்கூடிய உலகளாவிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த பேச்சு இந்திய வெளியுறவு கொள்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. முன்னாடிலாம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் ஏதாவது ஒரு பெரிய நாட்டோட கூட்டணியில சேர்ந்துப்பாங்க. இப்போ அமெரிக்கா சொல்லுதா, ஓகே, அந்த அமெரிக்கா என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நடப்போம். ரஷ்யா சொல்லுதா, ரஷ்யா என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி இருவேறு கூட்டணியா பிரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிற தன்னாட்சி அதிகாரம்ன்ற கொள்கையை பின்பற்றுது. அப்படின்னா அமெரிக்கா கூட லாபம் இருந்தா அங்கேயும் சேர்ந்து வேலை செய்யலாம். தேவைப்பட்ட ரஷ்யா கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் வாங்கலாம். ஐரோப்பா கூடவும் பிசினஸ் பண்ணலாம். மத்திய கிழக்கு நாடுகள் கூடவும் நல்ல உறவை மேம்படுத்தலாம், வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஆனா முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையில வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவுக்கு எது நல்லது அப்படின்னு இன்னொரு நாடு முடிவு செய்ய இந்தியா அனுமதிக்கவும் கூடாது. ஆக இதுக்கு மேலேயும் யுக்ரைன் போர்ல இந்தியா ரஷ்யாவை ஆதரிக்கும் விதமா, போருக்கு உதவும் விதமா இந்தியா அவங்க கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது அர்த்தமற்ற வாதம். நம்மளை இனி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க முடியாது. கம்மி விலையில ஈஸியா கிடைக்கும்னா நாம அங்க வாங்கணும் ரஷ்யாட்ட இருந்து. அந்த சூழ்நிலையை உருவாக்குனதே ஐரோப்பிய நாடுகள் தான். ஏன்னா மேற்கத்திய நாடுகள் எப்பவுமே அவங்க சுய லாபத்துக்கு தான் வேலை செய்யறாங்க. ஐரோப்பா வித்த ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதையும் அவங்க மறந்துடக்கூடாது. சர்வதேச அரசியல் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளுடைய இரட்டை வேடம் இனியும் செல்லுபடியாகாது.